ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான ஆன்மீக விஷயம் என்னங்கிறத வாங்க இன்ட்ரோ மூலியமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 2ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழியுடைய 18ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை திருவோண விரதமானது வருது. 2025 ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய விசேஷமாக நாளை நாள் இந்த திருவோண விரதமானது வருது. ஸோ இதனால் நாளைய வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் நாளாக கருதப்படுது. ஆக்சுவலி நாளைய வியாழக்கிழமை தப்பி தவறி கூட எதற்காகவும் நாளை நாள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது. அதுவும் சாப்பிட்ற இந்த விஷயத்தை செய்யக்கூடாது. அப்படி என்ன சாப்பிட்ற விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி ஒவ்வொரு கிழமையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக வரக்கூடிய நாட்கள்னு வரும்போது அது எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பானதாக சொல்லப்படும். இப்போ நாளை வியாழக்கிழமை ஒரு சிறப்பான நாளாக இதில் திருவோண விரதம் சேர்ந்து வந்திருக்கா, அப்போ இது எக்ஸ்ட்ராவாக ஒரு சிறப்பாக மாறுது. இப்படி ஒவ்வொரு கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்புகளுக்கு சிறப்பு சேர்க்கிற விதமாக சிறப்பு வரும்போது அதில் சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக செய்திட வேண்டும். 2025 வரக்கூடிய ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை நாளை நாள். நாளைய இந்த வியாழக்கிழமை தப்பி தவறி கூட எதற்காகவும் இந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. மீறி அது செய்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாகும். ஆக்சுவலி என்ன நான் சொல்ல போகிறேன்னா, நாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாவோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாவோ நம்ம சாப்பிட்ருவோம். அவங்க கொடுக்கக்கூடிய டிஃபனோ காஃபியோ எதாக இருந்தாலும் சாப்பிடுவோம். விருந்தோம்பல்னா அதுதான் விருந்தோம்பல். ஸோ இந்த விருந்தோம்பல் நாளை வியாழக்கிழமை பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வியாழக்கிழமை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வியாழக்கிழமை விருந்தோம்பல் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படுது. அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு வீடியோ. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி விருந்தோம்பல் என்பது காலங்காலமாக நம் தமிழருடைய பண்பாடாக இருந்து வருது. ஆனால் இது இன்று மெல்ல மெல்ல மறைந்து வருவது என்னவோ வேதனைக்குரியது என்று சொல்லலாம். வழியில் செல்லக்கூடிய வழிப்போக்கன் கூட தங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தில் தான் திண்ணைகள் வைத்து வீடுகள் கூட அப்பெல்லாம் கட்டப்பட்டது. ஆனால் இப்போ சொந்த உறவினர்களே வீட்டுக்கு வந்தால் கூட இவர்கள் ஏன் இப்போது வந்தார்கள் என்று நினைக்க தோன்றிவிடக்கூடிய அளவிற்கு நிலைமை எல்லா இடத்திலுமே மோசமாகிவிட்டது. அப்படி இருக்க சாஸ்திர ரீதியாக சில நாட்கள் ஒருவருடைய வீட்டுக்கு சென்று நாம் உணவருந்தினால் தீராத பகை உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அப்படியான நாட்கள் என்னென்ன, அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் என்ன, அதற்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விரிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி என்றென்றும் விருந்தோம்பல் நம்மளுடைய பண்பாடாக இருந்தாலும் சில நாட்கள் விருந்தோம்பல் பண்ணக்கூடாது. விருந்து உபசரிப்புகளில் அறுசுவையும் கலந்து தடபுடலாக நாம் செய்யறத நாளை ஒரு நாள் செய்யக்கூடாது. உற்றார் உறவினர்கள் மட்டும் இல்லை, நண்பர்கள் ஊரார் கூட கலந்து கொண்டு உரியவரை ஆசீர்வதித்து செல்கிற அளவுக்கு விருந்தோம்பல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணுவது நல்லதல்ல என்று சொல்லப்படுது. கல்யாணம் காதுகுத்தல் முதல் நிறைய விசேஷங்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்லப்படும். ஸோ அந்த விருந்தில் தமிழர் பண்பாடு தெரிய வரும். விருந்துக்கு சென்றால் கிழமை பார்த்து செல்லணுங்கிறது சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு.
அதனால தான் நாளைய இந்த திருவோண விரத நாளில் விருந்து யாராவது வைத்திருந்தாங்கன்னா நீங்கள் தெரியாமல் கூட போகக்கூடாது. அவங்க தெரியாமல் வச்சுருப்பாங்க, அவங்களோட டைமுக்கு வச்சுருப்பாங்க. விருந்தோம்பல் நாளை நாள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. அதனால் நாளை நாள் செல்வதை அவாய்ட் பண்ணுங்கள். வெள்ளி, சனி, திங்கள் இதெல்லாம் விருந்துக்கு ரொம்ப என்று சொல்லலாம். அதாவது ஒரு பழமொழியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெள்ளி, சனி, திங்கள் விருந்துண்ண புதனாகும், கள்ள வியாழன் கசப்பாகும், தெழுகதிர் தீரா பகை கட்டும், செவ்வாய் தனக்குமே வார பகையும் வரும். இந்த மாதிரி ஒரு பழமொழி பாட்டாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழமொழி பாட்டாக சொல்லப்பட்டதுடைய அர்த்தத்தை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்பாடல் மூலம் நம்மளால் எளிதாக எந்தெந்த நாட்களில் ஒருவருடைய வீட்டிற்கு சென்று விருந்து சாப்பிடலாம், எந்தெந்த நாட்கள் மற்றவர்களுடைய வீட்டில் கைகளை நினைக்கக்கூடாது என்பது விளக்கமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஆக்சுவலி வெள்ளி, சனி, திங்கள் மற்றும் புதன் இந்த 4 கிழமைகளில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தாராளமாக ஒருவருடைய வீட்டுக்கு சென்று உணவோ அல்லது விருந்தோ சாப்பிடலாம். இதனால் அவர்களோடு நம்மளுடைய நட்புறவு மேலும் வலுவாகும். ஆனால் வியாழக்கிழமையில் உணவருந்த ஒருவருடைய வீட்டிற்கு நீங்கள் சென்றால் அது தீராத பகையை உண்டாக்கும். வியாழன் கசப்பிற்கு என்று கூறப்படுது. எனவே இந்த நாளில் விருந்து சாப்பிட மற்றவருடைய வீட்டிற்கு சென்றால் நிச்சயம் தீராத பகை உங்களுக்கு உண்டாகும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமையிலும் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றால் வராத பகை கூட தேடி வரும். அதனால் இந்த நாட்களில் கண்டிப்பாக போகக்கூடாது. பகை வளர்ப்பதற்காக உணவருந்த செல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது நாம் உணவருந்தது வயிற்றுக்காக போகிறோம், பகை எப்பரா உண்டாகும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்க. சாஸ்திரத்தில் இந்த மாதிரி போனால் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மவர் என்கின்ற உரிமையில் நமக்கான உறவு என்கின்ற நம்பிக்கையில் தான் ஒருவருடைய வீட்டிற்கு மற்றவர்கள் உணவருந்த செல்கிறோம். இப்படி பகை வளர்த்து வரக்கூடாது. அதனால தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை வியாழக்கிழமை நீங்கள் மற்றவங்க வீட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் என்று சொல்கிறேன். நாளை நாள் வீட்டில் இருக்கக்கூடிய கூழோ கஞ்சியோ குடித்து கொண்டு வீட்டில் கூட இருக்கலாம். மற்றவங்களுடைய வீட்டில் நாளை நாள் சாப்பிட போகக்கூடாது. நாளை நாள் மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்லேயும் சாப்பிட போகக்கூடாது. ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த நாட்களில் மற்றவர்களுடைய வீட்டுக்கு சென்று உணவருந்த நேர்ந்தால் அல்லது விருந்துக்கு செல்ல நேர்ந்தால் அதற்கு பரிகார நாளினால் செய்துவிட்டு செல்லலாம். வியாழக்கிழமையில் உணவருந்த செல்லும் பொழுது வீட்டில் வெந்நீரை குடித்து விட்டு பின்னர் நீங்கள் செல்லணும். அதாவது விருந்துக்கு நாளை நாள் கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் போங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வெந்நீரை குடித்து அதுக்கப்புறமேட்டுக்கு போங்க. அதே ஞாயிற்றுக்கிழமை போகிற மாதிரி இருந்தால் நெய்யை இது பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை போகிறதா இருந்தால் பாலை சாப்பிட்டுட்டு போங்க. இப்படி நீங்கள் இந்த கிழமைகளில் விருந்துக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு போகும்போது எத்தகைய தோஷங்களும் நம்மளை விட்டு நீங்கிவிடும். வேறு வழியே இல்லாத சூழ்நிலையில் இதுபோல் பரிகாரம் செய்துவிட்டு பின்னர் நீங்கள் விருந்துக்கு செல்லுங்க. ஸோ இது ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இஷ்டத்துக்கு இருந்தோம். 2025 நமக்கு எல்லாமே நல்லதாக இருக்க சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட சில விஷயங்களை தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் நாம் அதை ஃபாலோ பண்ணுங்கிறதுனால தான் முதல் வியாழக்கிழமை வர்றதுனால இந்த விஷயத்தை சொன்னேன். ஸோ நாளை நாள் திருவோண விரதம் அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு செய்யுங்க. மார்கழியில் வரக்கூடிய திருவோணம் ரொம்ப விசேஷம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த திருவோண விரதத்தில் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் சாப்பிட்லாம். கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஒருவருடைய வீட்டுக்கு தான் போய் நாம் விருந்தோம்பல் வைத்துக்கக்கூடாது. கோவிலில் எவ்வளோ வேணால் பிரசாதம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதற்கேற்ப 4 நாள் செயல்படுங்க. நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் இதெல்லாம் சாப்பிடக்கூடியது எந்த அளவுக்கு ரிஸ்க்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.